முதலாவதாக பின்னணி பாடகர் குரு ஐயாதுரை அவர்களை பேச அழைக்கிறேன். நீங்க படத்துல பாடிடக்கூடிய ஒரு பாடலை இந்த மேடையில பாடணும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடி. என் உயிரினும் மேலான உயிர் தமிழ் சொந்தங்களுக்கு முதல் தமிழ் வணக்கம். இந்த மேடையை இந்த நாளில் எனக்கும் வழங்கியமைக்கு என் அன்பிற்குரிய அனைத்து அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு தமிழ் வணக்கம். முறையாக மேடையில் ஏறுறேன், கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. இந்த படம் உயிர் தமிழுக்கு அண்ணன் திருவாளர் ஆதம் பாவா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கும் படம். என் அருமை அண்ணன் ராமநாடு தங்கம் அண்ணன் திருவாளர் அமீர் அண்ணன் அவர்கள் ஆரம்பத்தில் அறுவை எடுத்துட்டாங்க. அண்ணே நன்றிண்ணே, என்ன சொல்கிறது இல்லை. அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களுக்கும் இமான் நாச்சி அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் பொன்னண்ணன் அவர்களுக்கும் சினேகண்ணன் அவர்களுக்கும் சரவணசக்தி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இந்நேரத்தில் முதல் வணக்கம். இந்த படத்தில் சாயம் போகுது சனநாயகம், அடிச்சு கிழிக்குது பணநாயகம், ஓட்டு கேட்டு ஓடி வருவான் நம்பிடாதீங்க, காசை நீட்டி ஆசை காட்டுவான் வாங்கிடாதீங்க. என்ன திட்டத்தோட வராங்கன்னு தெரியல, யார் ஜெயிப்பா ஒண்ணுமே தான் புரியல, கடைசியில் தோக்குறது நாம தாண்டா வாழ்வுல. இந்த பாடலை அண்ணன் சினேகன் அவர்கள் எழுத எங்கள் அப்பா திருவாளர் வித்யாசாகர் அவர்கள் இசையில் அடியன் பாடியிருக்கிறேன். எனக்கு இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நம்ம திரைப்படக்குழு எல்லோரும் சார்பாகவும் வித்யாசாகர் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி சோறூட்டி பாட்டு சொல்லி கொடுப்பாளோ அதே மாதிரி 2 மணி நேரம் ஸ்டுடியோவில் என்னைய பாட வச்சு ஹார்மோனியத்தில் பாட்டு சொல்லி கொடுத்து, நீ நல்லா பாடுற, நீ ஒழுங்காக பாடுற வரைக்கும் விடிகிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன், நீ பாடித்தான் போகணும் அப்படின்னு அந்த பாட்டை எனக்காக கொடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணன் பாடலை எழுதிய சினேகன் அவர்களுக்கும் தயாரித்து படத்தை இயக்கிய ஆதம்பா அவர்களுக்கும் கதாநாயகன் அண்ணன் திருவாளர் அமீர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த தம்பியின் இதயபூர்வ நன்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். என் போன்ற புது வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கும் இப்பெல்லாம் பாடகர்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பெரிய வெற்றியை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன், என் அன்னை தமிழ் அன்னையை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக உயிர் தமிழுக்கு படத்தின் எடிட்டர் அசோக் அவர்களை பேச அழைக்கிறேன். தன்னோட பாடி லாங்குவேஜாலையும் டைலாக் டெலிவரியாலையும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிற அற்புதமான நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை பேச அழைக்கிறேன். ஏற்கனவே மறந்த நட்சத்திரம் சொல்லிட்டு போயிட்டார். நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாம விட்டாரு. இங்கே வந்திருக்க அண்ணே மீடியாக்காரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்றது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமான் அண்ணாச்சி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்பா பாடகரா நீங்கள் பேரை ஊரை மாற்றி சொல்லிவிட்டே அதே கோபத்தில் பேசினே என்னை மன்னிச்சுக்கிறேங்கப்பா, அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரனே, உங்கள் பேர் எனக்கு தெரியலன்னே, அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாலண்ணனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர், அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆமாம், சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி, சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன், என்னை போட்டு பாடா படுத்துறேன். என் வார வார்த்தையே அதானம்மா. அது சாந்தினி கரெக்டா? சந்தினியா?
ஏதோ ஒன்று சாமி நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாரதை வச்சுக்கிறேங்கம்மா, ஏன் விட்டுறாதீங்க. அதே மாதிரி பொண்ணு என்னன்னு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினேகன் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னைக்கு கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்காரு, இளமையாகவே இருக்காரு, அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பங்காளி சத்தீசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த போட்டோ உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏன்னா நாங்கள் அப்படித்தான் சொல்லணும், பேரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது. நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தே நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் படத்தில் என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பார், அதே மாதிரி அடித்து என்கிட்ட வேலை வாங்குவார். அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கடான்னு வழியை கட்டினாரு. அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம். இந்த வேந்தன் பெரிய வெற்றி மாலை ஆகணும், நிறைய படங்கள் அவர் பிஸியா இருக்கணும், நிறைய படங்கள் எடுக்கணும், அதுல என்னைய காமெடியை நான் போடணும், அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும். அப்ப நான் இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கேலிக்கட்ல பிறந்து அமெரிக்கால படிச்சு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில டாப் ஹீரோஸ்க்கு ஜோடியாகி இப்போ உயிர் தமிழுக்கு படத்துல தமிழ் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை சாந்தினி ஸ்ரீதரன் அவர்களை பேச வைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ் தெரியும், அதனால ஏதாவது தப்பா சொன்னா ப்ளீஸ் forgive me. First of all, I'm very excited to be here. இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது என்னோட என்ன சொல்றது மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் it's been very memorable, especially to work with Amir sir and Adam Baba sir. And இந்த டீம் ஃபுல்லாகவே செட்டில் ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ இங்கே ப்ரொமோஷன்ஸுக்கு இவரை பார்க்கும்போதும் ரொம்ப வெல்கமிங்காக இங்கே வரும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் மூவி இன்றைக்கி பார்த்தேன், எனக்கு பிடிச்சதுக்கு அப்போ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தனித்துவமான நகைச்சுவை நடிகர். சின்ன திரையா இருந்தாலும் சரி, வெள்ளித்திரையா இருந்தாலும் சரி, ஸ்கிரீன்ல வந்தா போதும் ஃபுல் ஃபன் தான். எஸ், நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். எல்லா படத்துலையும் எத்தனையா சொல்கிறேன், எதை மாற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அந்த படத்தை நடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்களாம் பார்த்தோம். அவ்வளவு அவ்வளவு அழகா, அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை. அவ்வளவு அழகா ஆதம்பாவா அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க. இதில் ஹீரோ இன்னைக்கு உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆள் நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான். அண்ணன் அவர்களோடு அது அமீரண்ண அப்படின்னோடனே படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆதம்பா அவர்கள் சொன்னாங்க, அண்ணே அமீரண்ணன் கூடவே வர மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னா. அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை, பருத்தி வீரன் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வரட்டா கூட அமீரண்ணன் பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கலாம், கேள்விப்பட்டிருக்குவேன். நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா, இல்லை நம்மளை போட்டு பெண்டை கழட்டிவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் அங்கே இல்லை.
ஒரே நாள் தான் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லாரும் கூடயுமே வந்து அமீர் சார் அப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகுறாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் சார் வந்து நம்ம ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 சாங்லேயுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இன்னும் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க, அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, ஒரு வாட்டி கை தட்டலாமா அமீர் சாருக்கு? அவ்வளோ அழகாக இருக்கேன் இருக்குண்ணே, போட்டு விட்டீங்களா பார்க்காமல அப்படிங்கிற. ஹலோ அமீர் சார் மட்டும் சொல்லுவீங்களா, என்னையும் சொல்ல மாட்டீங்களான்னு வரேன், ஒருத்தராக வந்துடுறேன். அவ்வளவு அழகா, அவ்வளவு இளமையா, ஒரு அற்புதமான அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் 10ஆம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்டே எடுக்க முடியாது. அடுத்து ஷூட்டிங் பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழகத்தில் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆலம்பாபா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. படம் முழுக்க அண்ணன் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடியான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 10ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும். மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும். பெரிய அளவில் நீங்கள் குடும்பமாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள், ஆமாம், அவங்களுக்கு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஒரு மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், 10ஆம் தேதி உங்களுக்கு அதை கண்டிப்பாக தந்துடுறேன் இல்லையா? ஆமாம், எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே இப்போ ஆடியோ ரிலீஸ் நீங்கள் தமிழில் தான் பேசுகிறேன் அப்படின்னு கரெக்டாக பேசிட்டாங்க. அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக தந்துடுவேன். அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள், மறைந்த அண்ணன் மாரிமுத்து அவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆனந்தராஜன் இருக்காங்க, அண்ணன் கஞ்சாகர் இருக்காங்க, நம்ம குட்டிப்புலி சரவணன் அவர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்துருக்கோம். இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓவியர், கதாசிரியர், இயக்குனர், நடிகர் என பல துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்தி வென்ற பன்முக கலைஞர் பொன்வண்ணன் அவர்களை பேச காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என் அன்புகளும் இந்த நிகழ்விற்கு என்னுடைய வாழ்த்துக்களும். 2005 ராம் திரைப்படம், அதில் என் துணைவியார் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படம் கொடைக்கானலில் படப்பிடிப்பு போயிட்டாங்க. அங்கிருந்து பல நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ராத்திரி 2 மணிக்கு ஜீவா எண்ணெயை வச்சு குளிரில் ரத்த கலரியாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, வயசு குத்துப்பட்டு கிடக்க ஷிஃப்டிங் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்னங்க இவர் என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு ரொம்ப அங்கிருந்து ஃபோனு. எனக்கு அமீர் பற்றி முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அது பழக்கம் இல்லை, நட்பும் இல்லை.
நான் சொன்னேன் இல்லை ஒரு இயக்குனர் அது ஏதோ ஒரு மூடில் எடுக்காரு, நம்ம அது வந்து இந்த பக்கம் பொண்டாட்டி நடிகை, அந்த பக்கம் ஒரு செஞ்ச தொழில் இயக்குனருடைய அந்த மனநிலை, இந்த ரெண்டுக்கு நடுவில் சித்திக்கிட்டு நான் இயக்குனர் பக்கம் பேசினா நீங்கள் எப்போதுமே டெக்னீஷியனை தான் பேசுனீங்கன்னு போன வச்சுருவாங்க. சரி, இவங்களுக்கு ஆதரவு தோணுனா நம்ம உள் மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி ஒரு இவங்களை வந்து நம்ம பொய்யா சொல்ல வேண்டியது, சமாதானப்படுத்த வேண்டியதே இருக்கேன்னு. அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் தயாரிப்பாளர். சசி வந்து அதில் உதவியாளராகவும் அசோசியேட்டாகவும் இருந்தவர். சசிக்கு வேலை அசோசியேட் ப்ளஸ் அங்கிருந்து கீழே வந்து மதுரையில் பணம் பரட்டிக்கிட்டு போய் மேலே ஷூட்டிங். ஒரு நாள் திடீர்னு ஷூட் இல்லை அப்படின்னா கொடைக்கானலில் பணமும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அங்கே இருப்பாங்க. பதட்டமே இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டு சொல்லுவாங்க என் துணையார் அங்கிருந்து, என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவு செலவு நடக்கு, இவ்வளவு இருக்கு, ஆனால் வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பதட்டமே இல்லாமல் அப்படின்னெல்லாம் பதறுவாங்க. இப்படித்தான் எனக்கு அமீர் அவர்களை பற்றி தெரியும். அந்த திரைப்படம் வந்தபோது ஒரு படைப்பாளியாகவும் என்னால் அமீர் அவர்களை உணர முடிந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக சேலத்தில் அவர் ஒரு விருது வாங்குறதுக்கு ராம் திரைப்படத்துக்காக சேலத்துக்கு வந்திருக்காரு. நானும் அந்த கலையரவில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருக்கேன். 2 பேரும் அங்கே தங்கும்போது சமுத்திரக்கனி அமீர் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே தான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது. அப்போ சொன்னார், நான் பருத்திவீரன் திரைப்படம் பண்ணுறேன். நான் அப்போ கொஞ்சம் முடியெல்லாம் நீளமாக வளர்த்திருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு என்ன கேட்டார். எனக்கு படீர்னு ஞாபகம் வந்தது என் துணையாருடைய சம்பவங்கள். ஆகா, ஏற்கனவே குடும்பத்தையே வச்சு செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நான் உள்ளே போய் பங்களிப்பு செஞ்சேன். அந்த பங்களிப்பு எனக்குள்ள ஒரு அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பாக மாறியது. நடிகன் இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு நட்பாக மாறியது. அந்த திரைப்படத்திலும் பல பிரச்சனைகள். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு சைப்ரஸ் ராம் திரைப்படத்துக்கு சைப்ரஸ் கார்த்தி அவரும் போய் விருதெல்லாம் கலந்துட்டு வந்தாங்க. பார்த்தா செகண்ட் ஷெட்யூல் நகர்ற மாதிரியே தெரியல. முடியெல்லாம் வளர்ந்து வளர்ந்து சாமியார் லெவலுக்கு பெருசாக போயிடுச்சு எங்களுக்கு. அப்போ என்ன அப்படின்னு விசாரிச்சா திரைப்படத்தில் அவர் வந்து தயாரிப்பாளராக, அடுத்த ஷெட்யூல் தயாரிப்பாளராக களமிறங்குறாரு. அதே படத்தை டேக் ஆஃப் ஆகுது. போனால் மறுபடியும் அதே தான், 4 நாள் ஷூட், 1 நாள் ரெஸ்ட் இருக்கும். வஞ்சகமே இல்லாமல் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். கஷ்டங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஆனால் அவருடைய பாதையை விட்டு விலகினதா எனக்கு தெரியல. அந்த திரைப்படம் சார்ந்த காலகட்டத்தில் ஒரு நடிகனை கடந்து நானும் அவரும் ஒரு நட்பு ரீதியாக உரிமையோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நானும் அவரும் எப்போதுமே இருந்திருக்கோம். நான் உரிமையோடு பேசுவேன், அந்த உரிமையை அவர் நட்பாக எடுத்துக்கொள்வார். இதுதான் எங்களுக்குள்ள இருந்தது. அதில் நல்லது கெட்டது, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாமே கலந்திருக்கும் அந்த விவாதத்துக்குள்ள. அதனுடைய பருத்திவீரனுடைய வெற்றி, அந்த வெற்றியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்குள்ள இருந்து அவர் யோகி திரைப்படம் பண்ணும்போது அவர் நடிகனாக உள்ள நுழைகிறார். எனக்கு ஒரு நடிகனாக அவரை ரொம்ப பிடித்த படம் வந்து யோகின்னு சொல்லுவேன். யோகியில பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் இருக்கும். ஒரு 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு நடிகன் தன்னை தானே செதுக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ள வரும்போது அவர் வந்து முழுமையாக அந்த திரைப்படத்தில் வேலை செஞ்சார். அதுவும் அப்படித்தான், சின்ன படமாக எடுப்போம்னு ஆரம்பிச்சு அதுவும் அதே போலத்தான் வழக்கம் போல அது ஒரு மிகப்பெரிய படமாகத்தான் அது வந்து சேர்ந்தது. இப்படி தொடர்ச்சியாக அவரோடு நான் பார்த்த வரையிலும் அவருடைய வாழ்க்கையை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது எல்லாரும் திரைப்படத்துக்கு